ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இப்போ 4 கத்திரிக்காயும் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். வாங்க ஃபஸ்ட் நம்ம அதை கட் பண்ணி வச்சிடலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நீளமாக நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க நம்ம ரெடி பண்ணிடலாம். பேன் நல்லா சூடானதும் நம்ம ஒரு 2 இல்லை 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அப்புறமா நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது நல்லா ஃபஸ்ட்டு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் அந்த வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சமாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அதனால் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம்ல, அதுவே தான். இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம அதை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லா வதக்கிட்டு திரும்பவும் நம்ம அதை மூடி வச்சிட வேண்டியதான். அப்புறம் அது ஒரு 1 மினிட் வெந்ததுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு நம்மளை உப்பு இதுவரை சேர்க்கலை, நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அது நமக்கு தேவையான பொடியெலாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக மிளகாத்தூள் பொடி கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சு அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும்.
நல்லா அது ஃப்ரை ஆகி வரணும். அந்த கத்திரிக்காயோட கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். தண்ணி ஊற்றவே தேவையில்லை. இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக விடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வரணும். நல்லா மசாலா நல்லா ஏறணும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 minutes நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.